சொன்னா கேளுங்க, பொண்ணு துறைக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுதே. ஐயா என்ன திடுப்புன்னு வந்து உடனே கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லுதியல. நான் இன்னும் அவங்கிட்ட இத பத்தி பேசவே இல்ல. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நாளா கழிச்சு கல்யாணம். மாப்பிள்ளைய எப்படி தூக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க பாரு தம்பி, நீ நினைக்கிற அளவுக்கு என் புள்ள கிடையாது. அப்படியெல்லாம் என் புள்ள தூக்க முடியாது. இந்த மனுஷனுக்கு என் புள்ளைய பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு நிலைமையே காப்பாத்த முடியாது. தூக்கணும் நான் நினைக்கிறேன். என்னய்யா உங்க சம்சாரம் அதிகமா பேசுது. உங்களால ரொம்ப பேச முடியலோ? என்ன ஈஸியா சொல்றீங்க? என் புள்ள தூக்கிடுவேன்னு ஒண்ணு வேண்டாம். என் புள்ள முன்னாடி உங்க புள்ளைய நிக்க சொல்லுங்க, அப்ப பேசலாம். யார வேலை பேச வந்திருக்கீங்க? என்ன பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கு? ஆய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆவா கணக்க பொச முட்டினவா. ஐயா திடுப்புன்னு கல்யாணம்னு சொன்னீங்களா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கங்க. நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும். மாப்பிள்ளைய எப்படி கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதுல 1 கோடி ரூபாய் இருக்குது, வாங்கிக்கிடுங்க. 1 கோடியா? என் பிள்ளைக்கு இவ்வளவுதானே நீங்க நிர்ணயம் பண்ணுவீங்க? அவன் வேலை பேச முடியாதா பொக்கிசா? யோ மனுஷா, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதே. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. 1 கோடி ரூபாய் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியுமா? அதுவும் எம்பிக்கு சம்மந்தி. இதை இழக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உன் புள்ளைய எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவா பொண்ணு தர கிடையாது. என்ன செத்துருவேன்னு மிரட்டுவீங்க? போய் தொலையாண்டு போயிடுவான். என்னையா உங்க வீட்டு பொம்பளை ரொம்ப அதிகமா பேசுது. பொம்பளையில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். என்ன எங்க வந்து யார பொம்பளைன்னு பேசிக்கிட்டு இருக்க? என் புள்ளைக்கு மட்டும் நீ என்ன இப்படி பேசணும்னு தெரிஞ்சதே. வாயை மூட்டிக்கிட்டு நிக்க மாட்டேன். என் உசுரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் புள்ள மனசுல ஒத்தி குடி இருக்கா. அவ கோபுரமா அவன் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ்வளவு லேசாலாம் என் புள்ள மனசுல அவளை நீக்க முடியாது. அந்த துரோகத்தை நான் பண்ணவும் மாட்டேன். பண்ணணும்னு நினைக்கிற உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னடி ஆட்டிச்சேன்னு வச்சுக்க செத்து போயிருவேன். அவ கடக்காயா, நீங்க சொன்ன மாதிரி இவரெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் பாத்துக்கங்க. இங்க பாத்தீங்கல்ல, வாய முடி ஓரமா நிக்கணும். அவ்வளவுதான் பொம்பளைகளுக்கு மதிப்பு. அவளுக்கு தகுதி அவ்வளவுதான். இப்படி இருந்தாதான் நாம கௌரவமா வாழ முடியும். நாங்க சொல்றதுக்கு தலையசைச்சா மட்டும் போதும். வேற நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். மத்த எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிட்டேன். நீங்க பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? மாப்பிள்ளை தூக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க வீட்டு புள்ள என் மருமகா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ எப்படி வாழ்ந்தா எங்களுக்கு என்ன? பொண்ணு தொழிய வேலை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சோம், வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அக்கா கிட்ட ஒரு வார்த்தை. அவ எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நாளா கழிச்சு கல்யாணத்தை முடிக்கிறேன். என் மவளை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன சரிதானே? சரிங்கய்யா. உங்களை இனி எவனாலையும் காப்பாற்ற முடியாது. யார்கிட்ட? என் புள்ள கிட்டயா? அவன் அமைதலா இருக்கான்னு, அவன் பெருசா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது கூட இவனுக்கு தெரியல. பொண்ணு தர உன்னை வேலை கொடுத்து வாங்கிட்ட. எப்படி காலத்துக்கு எனக்கு கீழே அடிமையா இருக்குன்னு மட்டும் பாரு. அடுத்து கிஷோரே, உனக்குத்தான் ஆப்போக்கிய வந்துகிட்டு இருக்க. என்ன செருப்பால அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தல, அவ படுற பாட்ட பாரு. அவ என்கிட்ட படுற சித்திரவதிய உன் கண்டால பாக்கணும். அணுவா நீ துடிக்கணும். உன் முன்னாடியே நான் அவளை என்னெல்லாம் பண்றேன்னு பாருடா. அன்னைக்கு குடும்பம் இன்னையில இருந்து தரமட்டமா போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. உம்மை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அந்த பொண்ணு தர புள்ளைய பத்தி நல்லா தெரியும்ல. என்ன மிரட்டியா என்ன? உண்மைய பேசுற. அவன் குணம் என்னன்னு தெரியும்ல. அவன் அமைதலா இருக்கான், என்னமோ தேடுறான். அது கிடைக்கிற வரைக்கும் அமைதலா இருப்பான். அது கிடைச்சிட்டே அவன் உண்மையான சுயரூபம் வெளியில வரும். அன்னைக்கு இருக்கியா உனக்கு? என்ன மிரட்டிட்டு போறா? அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அதெல்லாம் நான் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். அவன் தான் நேர்மையான நினைச்ச. வாக்கு கொடுத்ததுக்காக வந்து தாலியை கட்டுவான். ஒருவேளை அவன் பழைய குணம் வந்துட்டுனா, சே இத்தனை வருஷம் வெளிப்படல, அது இனியா வெளிப்பட போகுது. அவன் யாருங்கிறத மறந்துருப்பான். அதெல்லாம் மறந்துப்பான். அப்பா குமாரப்பா, இல்ல யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லல. ஏன்பா வீட்டுல சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க?
ஊசருக்கு போராடிட்டு இருக்கீங்க, இப்ப வீட்டுல சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களேப்பா. டேய் வேண்டாண்டா, எனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி எனக்கு ஏதாவது ஆனாலும் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என் அம்மா இருக்காங்க. அவ சொந்த பொண்ணு இருக்கு, போதண்டா அப்பா. டேய் கிஷோருக்கு பல பிரச்சனையை தாண்டி இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. பாரு, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அம்மாவோட ஆசை. பாவண்டா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்து 3 வருஷம் ஆகுது, இன்னும் வாழல. இப்பவும் கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த புள்ள வாழ்க்கை நாசம்னா போயிரும். எனக்கு நடந்த கொடுமைய வீட்டுல யார்ட்டையும் சொல்லாத, எல்லாரும் கோவத்துல ஏதாவது பண்ணுவாங்க, வீடே சந்தோஷத்தை இழந்துருண்டா. அப்பா யாருப்பா உங்களை இப்படி பண்ணுடா, சொல்லுங்கப்பா. ஏன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேண்டாண்டா, நீ வாழணும். இங்க பாரு, நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ பிளான போட்டிருக்கானுவ. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அன்னைக்கிளி குடும்பத்தை தரமட்டமாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கானுவ. யாருப்பா சொல்லுங்கப்பா. இங்க பாரு, இன்னும் 3 நாள்ல கிஷோருக்கு கல்யாணம். அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நடந்த கொடுமையை நான் சொல்லுதேன். அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது நடந்துட்டுன்னா, அப்பா ஒருவேளை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டேன்னா அதை நீ மறைச்சிரு, தயவு செய்து மறைச்சிருடா. அப்பா ஏப்பா, எப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அவ கூடாது தான்டா நான் ஆசைப்படுறேன். என் தம்பி கல்யாணத்தை பார்க்கணும்டா. பாரு, ஒரு வேலை அதுக்கு முன்னாடி நடந்துட்டுன்னா மறைச்சிரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் மறைச்சு வச்சிரு. கல்யாணம் முடிஞ்சு நான் நல்லபடியா இருந்தா எனக்கு நடந்த கொடுமை என்னன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்பா என்கிட்ட மட்டுமாவது சொல்லுங்கப்பா. டேய், எனக்கு இன்னைக்கு நடந்தது உனக்கு நடக்க வேண்டியதுடா. அப்பா ஆமாடா, போயிரு. அந்த பொண்ணு தர விக்கி அவனுக்குடைய இரு, அதுதான்டா உனக்கு பாதுகாப்பு. போடா, என்னை பத்தி கவலைப்படாத. நீ என் மூத்த புள்ளடா. இங்க பாரு, ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்தா நீ தான்டா எனக்கு கொல்லி வைக்கணும். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன், உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். பாரு, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ஊசரை பிடிச்சுக்கிட்டு இருக்க. நீ நல்லா வாழணும்டா, நல்லா வாழணும்டா. அப்ப உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா, நான் ஆக விட மாட்டேன்ப்பா. பாரு, மீனா குட்டிக்கோ அம்மாவுக்கோ எதுவும் தெரிய வேண்டாம். எங்க போயிருக்கான்னா வயக்காட்டு விஷயமா வெளியில போயிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். கிஷோர் கல்யாணத்துக்கு நீங்க நல்லபடியா வருவீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரிடா, நீ என் கூட இருக்காத, நீ கிளம்பு. அப்பா மறுபடியும் கேக்குறேன்ப்பா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருப்பா? அப்பா சொல்றல, நீ போடா, போ. அப்பா கல்யாணம் முடியட்டும், நான் யாருக்கிட்ட சொல்லணுமோ அங்க சொல்றேன்டா. அப்பா ஒண்ணு பண்ணலாம், நான் பொண்ணு தெரிய மட்டும் ரகசியமா கூட்டிட்டு வரேன், அவங்கிட்ட மட்டும் அது உண்மையை சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணு திரைக்கும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுடா, ஆனா என்னன்னு தெரியலடா. என்னப்பா சொல்றீங்க? அக்கா புள்ள பாவண்டா, அந்த பொண்ணு திரை நல்லா பாத்துக்கிடுவோம். மாமா கனவே அதுதான்டா. அக்காவால வாழ்க்கையை இழந்துட்டாரு. அந்த பொண்ணு தான் அவர் அப்பா மாதிரி பாத்துக்கிட்டான். அந்த குடும்பத்தை எப்படியா சேர்த்து வச்சிருடா. கட்டாயமா நான் சேர்த்து வைப்பேன்ப்பா, உசுர கொடுத்தாது அந்த குடும்பத்தை நான் சேர்த்து வைப்பேன்ப்பா. பொண்ணு ஆதிராவும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்வாங்கப்பா. கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்கானே. ஏங்க இந்த கதவை மட்டும் கொஞ்சம் இழுத்து போட்டுங்க. சரி, நீங்களாம் வேலை போயிருங்க, நான் இழுத்து போட்டுட்டு வரேன். ஐயா, அதை நல்லா இழுத்து பூட்டணும் பாத்துக்க. அவன் தினேசனா வீட்டுக்கு வர மாட்டான்ல. இல்லம்மா, அவர்கிட்ட சொல்லிட்டா துணி எடுக்க போறோம், வெளியே சாப்பிட்டுடுங்கன்னு. சரி சரி. அவன் குமாரே, அவன் மதியம் சாப்பிட வான பிள்ளை. அத்தை
தருண் இருக்கான், மதியம் சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துருதேன்னு சொன்னான். அப்படியா? வெளியில சாப்பிட மாட்டானே. இல்லத்த, தருண் தான் அப்பா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டவன்னு சொன்னான். அதானே அவன் வெளில சாப்பிட மாட்டானே. நம்மளாம் வெளியில போறல, அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பான். சரி, கதவை இழுத்து போட்டுங்கம்மா. சரிங்க அத்தை. அம்மா மீனவளங்க. அவ எல்லாருமே முதல்ல வேன்ல போய் ஏறி உட்கார்ந்தாச்சு. நம்ம மட்டும் தான் வேனுக்குள்ள போகல. கதவை போட்டுங்க. ஏமா நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேம்மா. ஏ மீனா குட்டி. இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? எல்லாரும் அங்கதானே போறோம். இல்ல, அவ பூ வைக்காம போயிட்டா. அவ இவ்வளவு நேரம் பூக்கு தட்டோட விட்டுட்டு இருந்தா. நீ எங்க வச்சிருந்தா பூவை? ஆதிரா பூ வேண்டான்னு தூக்கி கொண்டு மேல வச்சிருந்திருக்காள். நான் பார்க்கவே இல்ல. சரி, நீ மீனா கூட்டிட்டு போக கூட, நான் கதை கூட்டிட்டு வரேன். எக்கா கூப்பிட்டீங்களா? நீ பூ வைக்காம போயிட்டியாம்ல? ஆமாண்ணே, மறந்தே போயிட்டு. எக்கா கொண்டாங்க. கண்ணாடி தான் பார்க்கணும் வச்சுட்டு பாருங்க, நான் கதை போட்டுட்டோம். இந்த வெளியே கண்ணாடி இருக்குல்ல, இதுலயே பாத்துக்கிட்டோம். நீங்க கதை போட்டுங்க. ஆமாண்ணே, இதுல பாத்துக்கிட்டோம். நீங்க கதை போட்டுங்க. அவ தமிழ் பூ வச்சிருக்காளா? தமிழக்கா, நீங்க பூ வச்சிருக்கீங்களா? அவ வேன் உள்ள இருக்காமா, கேட்காதே. சரி, நீ கொஞ்சம் வச்சுக்க, நான் வேன்ல கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. அக்கா, நல்லா வச்சிருக்கேனா? நல்லா அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு மீனா குட்டி. வைக்கும் போது கரெக்டா வைக்க மாட்டியா? கரெக்டா தானக்கா வச்சேன். ஏன் கீழே விழுந்ததே? உனக்கு முடி அடர்த்தியா இருக்கலாமா? கேர்பி நின்றுட்டாரு, எடுத்து வை. கேட்கணும் எடுக்கணுமா என்ன? இல்லண்ணே, இருக்கட்டும். எடுத்து தலையில வை. சரிங்கக்கா. அம்மா மீனா குட்டி, உள்ள என்ன கேபிள் போய் எடுத்து வரட்டுமா? இருக்கட்டும்ண்ணே, நின்னுட்டுண்ணே. சரி, எல்லாரும் காலத்துல போய் ஏங்க, நான் வரேன். ஐயா, சீக்கிரம் வா. அம்மா சாவி நீங்க வச்சுக்கிறது இல்ல, நான் வச்சுக்கிட்டுமா? அவ செண்பகிட்ட கொடு, அவதான் பொறுப்பா வைப்பா. சரிக்கா, நான் வேன்ல போய் ஏறேன். என்னத்த ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? மறுபடியும் அவ பூ கீழே வந்துட்டு. இந்தா நீ வச்சு விடு, அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கும். சரிங்க. அம்மா சொன்ன மாதிரி அவன் முடி நல்லா அடர்த்தியா இருக்குது. அவ கேபின் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கேன். நீ போ வச்சிரு, நான் மறுபடியும் கருத்து இந்த டேபிள்ல தானே கேபின் இருக்கும், எடுத்துட்டு வரேன். எங்க நிறைய கற்பின் எடுத்து வந்துருங்க. சரி. அத்த, நான் வேன்ல ஏறி உட்காருதேன். சரிம்மா. என்னடா நின்னு கிளம்பலையா? நீ வரல? வார, நீ வேன்ல போய் இது வார. பாரு, லாட்டா இருந்துறாத, கொஞ்சம் கண்ணும் கட்டுமா கவனி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்க நிறைய வருது, காட்டு கொண்டா போகும். கண்ணு ஃபுல்லா அவங்க மேலதான் இருக்கணும். எப்படி சந்தோஷமா போறோமோ அப்படியே திரும்பி வரணும். எந்த ஒரு அசம்பாவும் நடந்துடக்கூடாது. நம்முடைய போக்கஸ் ஃபுல்லா குடும்பத்து மேலதான் இருக்கணும். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில கண்காணிச்சுக்கிட்டே இரு. கிஷோரு அன்னிமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ட்டான். நீ சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ணு கத்துமாவே பாரு. அதான் பிள்ளைங்க அவங்ககிட்ட நல்லா சேருவாங்களே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வெளியிலே நிப்பேன், புரியுதா? பாத்துக்கிறேன், டென்ஷன் எடுக்காத. பாரு, கொஞ்சம் சீரியஸாவே இருக்கணும், புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுடா, வந்து வேலை ஏறு, வா, நேரம் ஆகுதுல்ல. இல்ல, தருண் இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க போனா? வயக்காட்டுக்கு போனான், காலையில 4 மணிக்கு போனான். வந்துகிட்டு தான் இருக்கேன்னா இப்பவும் போன் அடிச்சான். ஆனா ஆள் இன்னும் வரக்கானும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து கிளம்ப வேண்டியதான், ஏன்னா அவனும் பிள்ளைல கொஞ்சம் பாத்துக்கிடுவான். சரி சரி. பாரு, காதல் மயக்கத்துல வேற எங்கேயும் போட்டே விட்டுறாத. திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டா, எனக்கு தெரியாது. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தாலும் உடனே சிக்னல் கொடுத்துரு. சரி. ஒருவேளை அவன் ஏதாவது பிளான் போட்டிருந்தா கூட நாம இத்தனை பேரும் கூட இருக்கணும் தெரிந்தாலே பிளான மாத்திருக்க மாட்டான். அப்படிலாம் நினைக்க முடியாது. அவன் இப்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரனுக்கு யோசிக்க தெரியாது. அவன் ஏற்கனவே ஒரு முட்டா பையன். முட்டாள்தனத்தா என்ன வேணாலும் பண்ணுவான், புரியுதா? நான் வெளியில ஃபுல்லா போக்கஸ் பண்றேன், நீ உள்ள ஃபுல்லா கண்காணிச்சுக்க. அது மட்டும் இல்ல, நாம போற கடையில சிசிடிவி கேமரா சரியா ஒர்க் ஆகுதான்னு அதை கவனிச்சுக்க. அது ஓனரை பார்த்து கொஞ்சம் விசாரிக்கணும், புரியுதுல்ல? இல்ல, அதுக்குதான் மதன் மாமா முன்னக்கிட்டே போயிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதான்னு கண்காணிச்சுட்டே இருக்கணும். உனக்கு இதான் தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, நடக்கிற சூழ்நிலை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு முன்னெச்சரிக்கையெல்லாம் இருக்க மாட்டானே. சரி, தருண் இன்னும் வரக்கானோ, அவனுக்கு போன் அடி. டேய், எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லு. வந்துட்டியா? சரி சரி சரி. ஓகே ஓகே. வந்துட்டானா? கை கால அலம்பிட்டு வரேன்னா. நீ வேணுக்குள்ள இரு, நான் பின்னாடி வண்டியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். இல்ல நீ என்ன உள்ள இரு, நான் வண்டி எடுத்து வரேன். வேண்டாம், நீ எப்படி பைக் போட்டோன்னு எனக்கு தெரியாது. பத்தி பத்தி பாக்குறானே. இல்லடா, உனக்கு டயர்டா இருக்கும், நீ நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. வேனுக்கு முன்னாடி கிஷோர் போவான், வேனுக்கு பின்னாடி நான் வரேன். நீ உள்ள கண்காணி. அது மட்டும் இல்ல, உன் கண்ணு தருண் மேல இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? என்ன மீறி தருண் மேல எவனாவது கை வச்சிருவான்ல, அதுக்கு தான் உன்னை கண்காணிக்க சொல்றேன். அவன் விளையாட்டா தான் நிப்பான் எங்க நின்னாலும்.
அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான் வச்சிருக்கானா எவனையும் பார்க்க விட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொன்னாலும் விட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கட்டும். சரி சரி. அதே மாதிரி குழந்தைங்க வெளியில ஏதாவது பொருள் கேட்டா செக் பண்ணிட்டே வாங்க. கடையிலேயே ஏதாவது குடிக்க கொடுத்தா கூட செக் பண்ணிட்டே குடிக்க கொடு. சரி. பிள்ளைங்க கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே கண்காணிக்கணும். ஏன்னா இப்ப எதிரோட போக்கஸ் ஃபுல்லா குழந்தைங்க மேலதான் இருக்கும். குழந்தைங்களோட நடவடிக்கை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரி, எல்லாம் எனக்கு புரியுது. அப்புறம் ஆனந்திக்கு அவங்க அம்மா வர சொல்லிருக்கு. அவங்க அம்மா வந்துருவாங்க. அதனால ஆனந்திக்கு பிரச்சனை இல்ல. அவளை கண்காணிச்சுக்கிடுவாங்க. ஆதிராக்கு தான் யாருமே இல்ல. அவன் இஷ்டத்துக்கு லாந்து வா, கொஞ்சம் கண்ணு கத்துமா கவனி. சரி. அப்பா துணி எடுக்க வரலன்னுட்டாங்க. அவங்களுக்கு துணியா கான்ஸ்டபிள் வச்சிருக்கேன். அது அப்பப்பா என்னன்னு விசாரிச்சுக்க. சரி. எல்லா பிளானும் எனக்கு புரியுது. நீயும் கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இரு. உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிரு. சரிடா. நீயும் கவனமா இரு. சரிடா. கவனமா இரு. லாட்டா இருந்துடாதா. பாத்துக்கிறேன்டா. டென்ஷன் எடுக்காத.